குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே சாப்பிட்டாச்சா? நானும் இன்றைக்கி காலையிலே வந்து உளுந்தஞ்சோறும் துவையலும் வச்சு சாப்பிட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தது வந்து 8th ஸ்டாண்டர்ட் உள்ள பாடல் வரிகள் தான். பாடல் வரிகள் நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு புக்கு படிக்கும்போது அதில் உள்ள பாடல் வரிகளை தனித்தனியாக ஒவ்வொரு லெசனும் படிக்கும்போதுவே சைடில் ஒரு A4 ஷீட்டில் எழுதிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அந்த மாதிரி நான் இன்றைக்கி படித்தது தான் வந்து 8th ஸ்டாண்டர்டோட பாடல் வரிகள். படித்து முடித்ததுக்கப்புறம் நானே வந்து செல்ஃபாக எங்கள் வீட்டில் ஒருத்தங்கிட்ட சொல்லி டெஸ்ட் எழுத போகிறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொஷின் மட்டும் சொன்னீங்கன்னா நான் வந்து ஆன்சர் எழுதுவேன்னு சொன்னேன். அதனால 8th ஸ்டாண்டர்டும் எழுதி பார்த்தேன், 6th ஸ்டாண்டர்டும் எழுதி பார்த்தேன். 6th ஸ்டாண்டர்டை ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாமல் எழுதுனதுனால 2 மார்க் குறைஞ்சிது. இதுதான் வந்து ரிவிஷனோட பவரே. அதுக்கப்புறம் நான் வந்து சோஷியல் சயின்ஸோட கொஷின் பேப்பர்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கொஷின் பேங்க் வந்து நான் வந்து ப்ரொஃபஸர் அகாடமிலேருந்து வாங்கியிருக்கேன். நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுனால அந்த புக் மெட்டீரியலில் கொஷின் பேப்பரை வந்து கொடுத்துட்டாங்க, கொஷின் பேங்க்கும். நீங்களும் வந்து ப்ரொஃபஸர் அகாடமியோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் உங்கள் எல்லார் மாதிரி தான் நானும் சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். கொஷின் பேங்க்கோடைய லிங்க் வந்து இது வாங்குறதுக்கு முன்னாடி, கொஷின் பேங்க் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நானாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் கொஷின் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் வச்சு ஒரு வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அதில் வந்து கரெக்டாக தப்பானு தான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்களும் வந்து ஹார்ட் காப்பியாக ப்ரௌசிங் சென்டரில் போய் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஹைலைட் பண்ணி படிங்க. பிகாஸ் அதில் வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. நான் அந்த மாதிரி தான் படித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். நான் வந்து என்ன செஞ்சேன்னா சோஷியல் சயின்ஸ், அதில் வந்து மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸுன்னு தனியாக 2 மேஜருக்குமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா டவுன்லோட் பண்ணி நீங்களாக வந்து ஆன்சர் கீயும் தனியாக டவுன்லோட் பண்ணணும், இதையும் தனியாக டவுன்லோட் பண்ணணும். ரெண்டுத்தையுமே தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மார்க் பண்ணி படிக்கணும். அது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். 2023க்குள்ளே கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் கீ வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் படித்தது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பரோடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அதை தான் யூஸ் பண்ணி படித்தேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த எக்ஸாமாக 2023 உள்ள கொஷின் வந்து மார்னிங் பேட்சாகவும் நடந்தது, ஈவினிங் பேட்சாகவும் நடந்தது. அதனால ஃபோர்நூனுங்கிறது 9 to 12 o'clock வரைக்கும், ஆஃப்டர்நூனுங்கிறது 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து பார்த்து தெளிவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு புதுசாக வந்து ஒரு டெக்னிக் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அது வந்து ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக். ஃப்ரண்ட் சைடில் கொஸ்டின் எழுதணும், பின்னாடி சைடில் வந்து ஆன்சர் எழுதணும். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஸ்டின் ஒரு இது படித்து முடித்த உடனே கொஸ்டின் ஃப்ரண்ட்டில் எழுதி பின்னாடி வந்து ஆன்சர் எழுதி நம்மளே ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் இந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரிவிஷன் வந்து நான் வந்து சும்மா ஓரல் ரிவிஷன் மாதிரி ஆக்டிவாக வாயை திறந்து அப்படி தான் படிச்சுட்ருப்பேன். ஆக்சுவலி அதுவும் ஒரு நல்ல இதாக வாயை திறந்து நம்மளை காது வந்து நம்ம பேசுகிறத கேட்கும்போதே வந்து நல்லா தலையில் வந்து நல்லா ஏறும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த ரிவிஷன் டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. மேபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த ரிவிஷன் டெக்னிக் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த இதெல்லாத்தையும் நான் படிச்சுட்டு அதில் எழுதி ஆன்சரும் வச்சுட்டேன். இனிமேல் முடியும் போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும், நாளை காலையில் எந்திக்கும் போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரிவிஷன் டெக்னிக் வந்து நிறைய பேர் சக்ஸஸான டெக்னிக். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபுல் புக்கை எடுத்து வச்சு ரீகால் பண்ணுறத விட உங்களை நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம இதில் ஃப்ரண்ட் சைடில் கொஸ்டின் தானே எழுதியிருக்கோம். லேர்னிங் கம்ஸ் ஃப்ரம் வாட், எதுலேருந்து வருது, அப்போது நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிறோம். ஆன்சர் எங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. அதை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு பின்னாடி இருக்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சைக்காலஜிக்கு இப்போதைக்கு ஒரு லேர்னிங் தியரிக்கு மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக போச்சு அப்படின்னா ரிவிஷன் பண்ண பேரலாக இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்லையும் இந்த டெக்னிக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து ரிவிஷனுக்குள்ளே டெக்னிக்ஸ், ரிவிஷனுக்குள்ளே டிப்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ரிவிஷன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து குடிச்சிக்கிறதுல ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் செஷனுக்கு நான் படிக்க உட்காந்தது வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன் 1 தான் படிக்க ஆரம்பித்தேன், ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. இதில் வந்து கொஞ்சம் மீனிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் படிக்க என்ன செஞ்சுக்கிட்டேன்னா தமிழில் வந்து நம்ம எப்படி வாய்மொழியாக யூஸ் பண்ணுவோமோ அதுக்குள்ளே மீனிங்கை வந்து எழுதி வச்சுட்டு அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்க வேண்டியது இருந்தது.
போது அதை ஹைட் பண்ணி வச்சு நான் வந்து கீழே ஆன்சர் எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன், கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எழுதி படிக்கிறது, செக் பண்ணி படிக்கிறது, நம்மளே டெஸ்ட் போட்டு படிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி அவுட் ஆஃப் 5ல் 4 முடிச்சிருந்தேன். ஜியாகிரஃபி ரிவிஷன் வந்து நாளைக்கு தான் பண்ணணும். நான் இன்றைக்கி வெளியே போனதுனால டயர்டாக இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு படிச்சுட்டேன். அவ்வளோதான். குட் நைட். நல்லா தூங்குங்க.